எனக்கு பயங்கர தாகமா இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவன் ஒரு பாட்டில தண்ணி கொடுத்தான். வாங்கி குடிச்சேன். குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் மயங்கி விழுந்துட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை மாமா. வெள்ளிக்கிழமையா? அப்போ 4 நாளா நான் மயக்கமா இருந்திருக்கேனா? ஐயோ, நான் எங்க இருந்து நினைக்க தெரியலையே. என்ன ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. என்ன ரூம்னே தெரியல, ஒரே இருட்டா இருந்துச்சு. ஒரே ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் மட்டும் இருந்துச்சு. நான் மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முழிச்சா சோறு போட்டாங்க. திரும்பவும் மயக்கப்படுத்தி என்னை படுக்க வச்சுட்டாங்க. எது கடத்தினாங்கன்னு புரியல. சரசுவை பத்தி என்ன ரகசியம்னு தெரியல. என்ன ரகசியமா? காட்டுற. இங்க இருக்கவங்களா சேர்ந்து உன்னை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இரு. என்ன பாரு. என்ன படம் இது? இந்த போட்டோல கொரியர்ல எனக்கு வந்தது. இந்த போட்டோவை பார்த்துதான் எனக்கு இன்னொருத்தம் கூட தொடர்பு இருக்கு. என் வயித்துல வளருது உங்களோட வாரிசு இல்ல, வேற ஒருத்தரோட குழந்தைன்னு மாதவ சொல்றாங்க. அறிவு இருக்கடா உனக்கு? என்னடா இதெல்லாம்? ஏன்டா என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ற? யாரு? நானா? நல்ல அல்வா கொடுக்குறேன்னு நான் பாட்டுக்கு சும்மாதான் இருந்தேன். இந்த போட்டோலாம் எனக்கு கொரியர்ல வந்தது. அத பார்த்து நான் பதறி அடிச்சு காஞ்சிபுரத்துக்கு உன்னை பாக்குறதுக்காக ஓடி வந்தேன். உனக்கு போனும் பண்ண. போன்ல என்ன சொன்ன நீ? நானா? நான் இப்ப உன்கிட்ட போன்ல பேசியிருக்க முடியும்? நான் தான் மயக்கத்தில் இருந்தானே. அண்ணா, கையும் களவுமா மாட்டின பிறகு கண்டதையும் சொல்லி தப்பிக்க நினைக்காதுண்ணா. நீ போன்ல என்கிட்ட சொன்ன சரசு ஒரு நடத்த கேட்டவா? அவளுக்கு இன்னொருத்தனோட தொடர்பு இருக்கு. இத கேட்க போகும்போது அவளும் ஆமான்னு ஒத்துக்கிட்டா. இந்த அவமானம் தங்காம நான் தலைமுறை வாங்கிட்டேன். அவமானத்துல நான் சாக போறேன். நீ போன்ல என்கிட்ட சொன்ன. டேய், நான் எப்படி அப்படிலாம் சொன்னேன்? நீ சொன்ன 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 நீ சொல்லாம நான் ஏன் இவ்வளவு கடுமையா நடந்துக்க போறேன்? இல்லன்னா யார் எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன? டேய் மாதவா,
வார்த்தை ஆழ்ந்து பேசு. யாருக்கிட்ட என்ன பேசுற? பாரு, மறுபடியும் எச்சரிக்கிறேன். உன் சாக்கடை புத்தி எல்லாம் காமிச்சு என் குடும்பத்துல இருந்து என்ன பிரிக்க பார்த்த, அப்புறம் அண்ணன் தம்பின்ற உறவை அருந்து போயிரும் சொல்லிட்டேன். சுப்பு, ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? போதுமா? குடும்பத்துக்கு மூத்தவன் சொல்லி என் மேல பாரத்தை ஏத்துறதெல்லாம் போதும். அழுத்தி அழுத்தி மண்ணு கூட அமுகி போயிரும் போடுறது. ஜீவ சமாதி ஆக்கிடலான்னு பாக்குறீங்களா? என் பொண்டாட்டி பத்தி அவன் என்ன வேணா பேசுவான், நான் கேட்டு சும்மா இருக்கணுமா? நான் ரத்தம் செத்தவனா? உன்னை ரத்தம் செத்தவன் யாராலையும் சொல்ல முடியாது. ரத்தம் சூடா இருந்ததுனாலதான் நீ காஞ்சிபுரத்துல ஒரு இருட்டு இடத்துல திருட்டு வாழ்க்கை வாழ்ந்திருக்க. உன் மேல பழி போன எனக்கு என்ன அவசியமா? நீ போன்ல சொன்ன சரசு ஒரு நடத்த கட்டவன் நீ வாயால சொன்னதுனாலதான் நான் இங்க வந்து சொன்னேன். சும்மா இருண்ணா, இதுக்கு நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கவங்க எல்லாருமே சாட்சி. தள்ளி பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு ஆளுங்களை கூட்டு சேர்க்கிறேனே. யாரு? நானா? நீ பேசினதை இங்க இருக்கவங்க எல்லாருமே கேட்டாங்க. நானு, அம்மா ரேகா, தோ இருக்காரு உன் தர்ம பத்தினி, இவளும் கேட்டா. தோ இருக்கான கொம்பு மலைச்சிருக்க உன் மச்சான், அவனும் கேட்டான். கேட்டு பாரு. ஆமா மாமா, இந்த வார்த்தைய போன்ல சொன்னீங்க. அது உங்களை யாராவது மிரட்டி சொல்ல வச்சாங்களா, இல்ல உங்களுக்கு யாராவது போதை மருந்து கொடுத்து உங்களையும் மறந்து சொன்னீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா சொன்னது உண்மை. ஐயோ இல்ல சங்கர், நான் அப்படி யார்த்தையும் சொல்ல. 4 நாளா என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும் முழுசா ஒரு கடைபாறையை முழுங்கிட்டு குத்துதே குடையுதுன்னா எப்படி? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு பைத்தியம் முடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இத பாருங்க, இந்த போட்டோல வந்தது உண்மையா கூட இருக்கலாம். நீ இளிச்ச வாயினா இருந்தது போதும். எவனோ ஒருத்தனுடைய குழந்தைக்கு நீ இனிஷியல் ஆயிடாது, அவ்வளவுதான். என்ன சொல்ற? யாரை பத்தி சொல்ற? ராஸ்கல். என்னைய அடிச்சிட்டியா? நான் உனக்காக தானே பேசினேன், உண்மையா தானே பேசினேன். அதுக்காக என்ன அடிப்பியா? உன்னெல்லாம் சும்மாவே விட. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஐயோ, என் கண்ணு முன்னாடியே ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? சங்கர், எப்படி என் புருஷன் மேல நீங்க கை வைக்கலாம்? ஏங்க, நீங்க அவரோட அண்ணனா இருக்கலாம், அதுக்காக ஏன் முன்னாடி என் புருஷன் மேல கை வைப்பீங்களா? இதெல்லாம் யாருக்காக பண்ணாரு? உங்க நல்லதுக்காக தானே பண்ணாரு. ஏன் நல்லதுக்காக பண்ணானா? நான் இவனுக்காக என்னென்ன தேவையெல்லாம் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா? இவனுக்கு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையை தொடங்கணுன்றதுக்காக என் முதல் அறிவே தள்ளி போட்டவனா. இவனுக்கு பிடிக்காதுன்றதுக்காக என் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தாம இருந்தவனா. இவன் இவளை ராசி கட்டவன் சொன்னதுக்காக இவளை வீட்டை விட்டு விரட்டினவனா. ஒரு அண்ணன் தம்பிக்கு இதை விட என்னமா செய்ய முடியும்? சொல்லு. இதெல்லாம் உங்க தப்பு. ஏன் தப்பா? ஆமா, உங்க தப்புதான். உங்க கோழத்தனம், உங்க இயலாம, உங்க கையால் ஆகாததனம் உங்க மனைவி சரசோட தப்பு. ரேகா, நீ என்ன பேசுற? 2 பேரோட தப்பும் தான். ஒண்ணு மாதவனை 2 பேரும் சேர்ந்து கண்டிச்சிருக்கணும். இல்ல இந்த வீட்ல உங்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி நீங்க ஒரு பக்கம் குடும்பம் நடத்தி இருக்கணும். இந்த வீட்ல உங்க உரிமையை யாரால மறுக்க முடியும்? உனக்கு தெரியாதுமா? என் தம்பிக்கு பிடிக்காதுன்றதுக்காக சரசுவை தள்ளி வச்சு என் வாழ்க்கையை தொலைச்சனா? நான் கேக்குறேன், நீங்க என்ன சின்ன பப்பாவா? அவளை தள்ளி வச்ச வாழ்க்கையை தொலைச்சேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க செஞ்சது ஒண்ணும் பெரிய தியாகம் எல்லாம் கிடையாதுங்க. நீங்க ஒரு ஏமாளி, வாழ தெரியாதவர். சொல்ல போனா பொண்டாட்டிய காப்பாத்த தெரியாதவர். அதுக்கு தைரியமே இல்லாதவர். ரேகா, என்னையும் மாதவரையும் கூட தான் உங்க அம்மா எதிர்த்தாங்க. நாங்க அதே மீறி கல்யாணம் பண்ணிக்கல. இங்க வந்து குடும்பம் நடத்தல. உங்களுக்கு தைரியம் இல்ல. சரசோட ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்க்கை நடத்துறீங்க.
இதுல எதுக்கு ஏன் புருஷன் மேல பழி போடுறீங்க? ரேகா என்ன பேசுற நீ? நீங்க பேசாம இருங்க. எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீங்க தான். ஒரு தாய் பிள்ளைங்க மேல பாசம் வச்சா மட்டும் பத்தாது. கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சு, சுதந்திரம் கொடுக்க வேண்டிய நேரத்துல சுதந்திரம் கொடுக்கணும். ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சு நீங்க நடந்துக்கிட்டீங்க. எல்லா பிரச்சனைக்குமே மூல காரணமே நீங்க தான். சரசக்காவ மூத்த மருமகளா மதிச்சு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கணும். கண்டிக்க வேண்டிய நேரத்துல மாதவனையும் கண்டிச்சிருந்திருக்கணும். அப்படி கண்டிச்சிருந்தா இந்த குடும்பமே சீரழிஞ்சு நிக்குது. நீங்க ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்டா இல்லாத ஒரே காரணத்தினாலதான் இந்த குடும்பங்கிற பில்டிங்கே ஆடி போய் நிக்குது. இதுக்கு ஆளுக்கு ஏன் புருஷன் போய் தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்னவா பண்றது? புருஷனை இழந்துட்டு பிள்ளைங்களே கதின்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி எத்தனையோ தாய்மார்களோட நிலைமை எப்படிதான் திருசங்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி நடக்கிறதானம்மா. நான் எந்த புள்ளைய எதிர்க்கிறது, எந்த புள்ளைய ஆதரிக்கிறது? எது வலியதோ அது மாதவ மாதிரி ஜெயிக்குது. எது எளியதோ அது சுப்பு மாதிரி கஷ்டப்படுதுமா. நானே புயல் காத்துல புழுதிய அல்லாடிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன குத்தம் சொல்றது நியாயமாமா? ரேகா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாருக்கும் அவங்கவுங்க நியாயம்னு ஒண்ணு இருக்கு. இதுல அத்தைய மட்டும் குத்தம் சொல்லி நீ ஏமா இவங்க மனசை மட்டும் நோவடிக்கிற? பாவம்மா அத்தை. என் புருஷன் முரடன் தான், கோவக்காரன் தான். ஆனா யார் வாழ்க்கையும் திட்டம் போட்டு கெடுக்கிறவர் கிடையாது. என் தாத்தா சொத்துல உரிமை இருக்குன்னு அவர் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? எல்லா சராசரி ஆம்பளைங்களும் என்னதான் சுயமரியாதையா பேசினாலும் கடைசியில இந்த கட்டத்துக்குள்ள வந்துதான் நிக்கிறாங்க. பொண்டாட்டி சொத்த வேண்டான்னு சொல்ற ஆம்பளைங்க எத்தனை புருஷங்க இங்க இருக்காங்க? அவர் என்ன உங்க சொத்தைய அடிச்சு புடுங்கி கேக்குறாரு? எனக்கு வர வேண்டிய சொத்து தானே, அது தப்புன்னு சொல்ற உரிமை யாருக்குமே கிடையாதுங்க. அம்மா தாயே, நீ சொல்றது நியாயமாவே இருக்கட்டும். அதுக்காக என் பொண்டாட்டி வாழ்க்கைய பேரம் பேசுவானா இவன்? உங்க தாத்தா சொத்தை பிரிச்சு கொடு, அப்பதான் நீங்க வீட்டுல வந்து வாழ முடியும், இல்ல வாழ்க்கை பூரா வாழ வேண்டியதா இருக்குன்னு சொல்லுவானா அவன்? அதுக்கு காரணம் யாருங்க? நீங்க தானே. அத சொல்ல வச்சதே நீங்க தானே. என் புருஷன் அந்த வார்த்தையை சொல்லிருக்கலாம், சொல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனா அப்படி சொல்றதுக்கான சூழ்நிலைய, தப்பான உரிமையை என் புருஷனுக்கு யார் கொடுத்தது? நீங்க தானே. நீங்க மாதவனை மீறி என் பொண்டாட்டி இங்க தானே இருப்பான்னு சொல்லி அக்காவை கூட்டிட்டு வந்து வாழ வேண்டியது தானே. உங்களுக்கு அந்த தைரியம் இல்லையே. அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து வாழ வைக்கிறதுக்கு மாதவன் கிட்ட தானே அனுமதி கேட்டுட்டு இருந்தீங்க. சரசக்க வாழ்க்கையை என்ன பண்ணணுங்கிற உரிமையை நீங்க தானே கையில எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு மாதவன் கிட்ட தானே பொறுப்பை ஒப்படைச்சிங்க. அப்புறம் அவன் அதை சொல்லிட்டான், இதை சொல்லிட்டான்னு ஏன் புலம்பிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இவர் தாத்தா சொத்தை வாங்குறதுக்காக சரசக்க வாழ்க்கைய பகரக்காயா வச்சாரு. இவருக்கு தெரிஞ்சதை இவர் செஞ்சாரு. பேரம் பேசுனதுக்கு காரணம் வேணா இவர் இருக்கலாம், ஆனா பேரம் பேச வச்சது நீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது நீங்க. இதுக்கு முழு பொறுப்புமே நீங்க தான். வாஸ்தவம் தான்மா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், நான் ஒத்துக்கிறேன். என் தம்பிங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சது, என் குடும்பத்து மேல அன்பு பாசம் வச்சது முட்டாள்தனம்னா நான் முட்டாள் தான்மா.
என் முன்னால என் தம்பிங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சது தப்புனா நான் பண்ணது தப்புதாம்மா. எல்லாரும் மாதிரி சுயநலமா இல்லாம நான் பொதுநலமா இருந்து என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்ச பாரு, அது பைத்தியக்காரத்தனம்னா நான் பண்ணது பைத்தியக்காரத்தனம் தான்மா. ஒத்துக்கிறேன், நல்லா பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்லி புரிய வச்ச பாரு, அதுக்கு ரொம்ப நன்றி. நான் என்ன மாத்திக்கிறேன், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். வேணாமா, வேணாம் வேணாம், தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. எனக்கு வாழ வேண்டிய வயசு வந்துருச்சு. என்ன நெருக்கி பிடிச்சி கழுத்தை நெரிச்சு வாழ விடாம பண்றாதீங்க. எங்கேயாவது ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போறேன்மா. உங்களுக்கு என்ன நஷ்டம்? நான் இந்த குடும்பத்துக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ வேண்டாப்பா, ஏமா இப்படி கொல்றீங்க? என் பொண்டாட்டி ஏமா வருவங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? வேணாம்மா, வேணாம், இனிமே நான் இங்க வரலம்மா. ஐயோ சும்மா சொல்லாதப்பா. அதுக்காக உங்களை வெறுத்துட்டனோ என் அண்ணன் தம்பி பாசத்தை அறுத்துட்டனோ அர்த்தம் இல்லம்மா. ரேகா சொன்னது எனக்கு இப்பதாம்மா உரைக்குது. பாசத்துக்கு முன்னால கடமை பொறுப்பு எல்லாத்தையும் மறந்துட்டம்மா. எந்த நேரத்துல வீரமா நிக்கணுமோ அந்த நேரத்துல கோழையா இருந்துட்டேன். எந்த நேரத்துல சண்டை போடணுமோ அந்த நேரத்துல ஆயுதத்தெல்லாம் போட்டு நிராயுதபாணியா நின்னுட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. இது எல்லாருக்கும் ஏற்படுற தடுமாற்றம் தான்மா. ஏன் மகாபாரத போர்ல அர்ஜுனனுக்கு அந்த தடுமாற்றம் வந்திருக்கு. என் முன்னால் நிக்கிறது என் தாத்தா, என் பெரியப்பா, என் தம்பிங்க, எனக்கு வித்த கத்து கொடுத்த குரு, அவங்களை எப்படி நான் கொல்லுவேன்னு சொல்லி சாரதி கண்ணங்கிட்ட அவன் கேட்டான். அப்ப அவனுக்கே அந்த தடுமாற்றம் வந்திருக்கு. அவதார புருஷமா அவன், அவனுக்கே அந்த தடுமாற்றம் வரும்போது சாதாரண புருஷனா எனக்கு அந்த தடுமாற்றம் வர்றதுல தப்பு இல்லையம்மா. நானும் பாசம் பந்தத்துக்கு முன்னால தடுமாறிட்டம்மா. மனுஷ காசு நோய் விட மோசமா இந்த காசு நோய் வந்துருச்சுமா. ஷாஜி திராவகத்துல கரையிற தங்க மாதிரி என்னோட பாசமும் கரைஞ்சு போச்சுமா. எல்லாரும் அப்புறமா தெரியற ஊர்ல உடுத்திட்டு தெரியறவன் முட்டாள்றது என் வாழ்க்கையில தெரிஞ்சு போச்சுமா. இல்லப்பா, வேணாமா, வேணாம், இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். ஐயோ போகாத, வேண்டாம் சுப்பு. ஐயோ உன்னை பார்க்காம நான் எப்படிப்பா இருப்பேன்? நான் தான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்க என் கூட வரலாமா? எனக்கு அது சந்தோஷமாமா. இதுக்கு மேல முடிவு எடுக்கிறது உங்க இஷ்டமா. சுப்பு, அம்மா விட்டுட்டு போயிடாதப்பா. போயிட்டா பாரு, சுப்பு என்னை விட்டுட்டு போயிட்டா. போயிட்டா.